போடி. ஏய் 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 சி விடு விடு. ஏய் 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 விடு. ஏய் ஏய் விடு. டேய் யாரா இவ? எங்க இருந்துடா கூட்டிட்டு வந்தீங்க இந்த பஜாரிய? தூக்கி வெளியே போடுங்க. அன்னைக்கு நம்ம ஏரியா சென்டர்ல ஒரு பொண்ணை பார்த்தோமே, எப்படி இருந்தா தெரியுமா? கும்மு கும்முன்னு இருந்தா. அவளை கூட்டிட்டு வாங்கடா. என்னடி புது கல்யாண பொண்ணு, உன் புருஷன் உன்னை வீட்டுக்குள்ள வச்சு உன்னை பூட்டிடுவானமே. இனிமே அவனுக்கு நீ தேவைப்படவே மாட்ட. என்னடி நீ கூட அவளை மாதிரி நாடகம் ஆடுறியா? உன்னை எதிர்க்கிற சக்தி எனக்கு இல்ல. போன மாதிரி படுத்திருக்க. என்ன வேணாலும் செஞ்சு கூட பரதேசி. செய்யறடி, என்ன செய்யறன்னு பாரு. முருகா. என்ன சாமி அதுக்குள்ள வந்துட்டீங்க? போன மாதிரி படுத்துட்டு இருப்பாளாம். நான் போனது கூட எல்லாம் படுக்கிறது இல்லடா. ஏய் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தர. அவ புருஷன் இருக்கான்ல, அவனை தூக்கிட்டு வாங்க. சரி அண்ணா. அவன் கண்ணு முன்னாலேயே இவளுக்கு நரகனா என்ன நான் காட்டுறேன்டா. போ தயவு செஞ்சு விட்டுருக்கடா. அவளை விட்டுருக்கடா. வேணாடா, சொன்ன கேள்றா. உங்களை கெஞ்சி கேக்குறேன்டா, அவளை விட்டுருக்கடா. வேணாடா.
சுஜாதா உயிரோட தாண்டா இருக்கா. செத்துட்டான்னு நாம தான் தப்பா நினைச்சிட்டோம். அவளை யாரோ காப்பாத்தி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும் நினைக்கிறேன். கோவம், பகை, வெறி அவளை ரொம்ப சீக்கிரமாவே குணப்படுத்திடுச்சுடா. அவ பொழைச்சது மட்டும் இல்ல, ஜனங்க எல்லாரையும் தூண்டிவிட ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு நீயே தெரிஞ்சுக்க. நீ சொன்ன மாதிரியே அவங்க என்ன செஞ்சாலும் நான் தைரியமா இருந்தேன். ஆனா அவங்க அவங்க எல்லாருமா சேர்ந்து என்னோட சந்தோஷத்தையும் அழிச்சிட்டானுங்க, என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டானுங்க. சாமி, அந்த பொண்ணு இங்கதான் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அது எனக்கு தெரியும்டா. அவ என்னோட ஆசைக்கு எனக்கு சாக மாட்டா. அந்த ஆசை நிச்சயமா நடக்காது சாமி. உங்களால எதுவுமே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அதான் சாமி, உன் வீக்னஸ் என்னங்கிறத அவன் முழுசா புரிஞ்சுக்கிட்டா. என்ன அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல அந்த பொண்ணை கொல்லுங்க. அவ உயிரோடு இருக்கவே கூடாது. கொன்னுட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா என்னோட ஆசை தீராதே. தீராத ஆசையோட இருக்கிற நான் உயிரோடவே பேய் ஆயிடுவேன். எங்கடா இருக்காவ? வாடி. ஏண்டி, உன்னை ரேப் பண்ண முடியலன்னு ஊர் முழுக்க தண்டோரா அடிச்சு சொல்றியாமே, உன்னை இதே இடத்துல நான் ரேப் பண்றேன்டி. பயப்பட மாட்டியா? இத்தனை பேர் பார்க்கும் போதே உன் துணியை அவுத்து போடுவேன். கேட்கப்பட மாட்டியா? அப்போ அந்த ரூம்லன்றதுனால செய்யன்னு சொல்லிட்ட. இப்ப சொல்ல முடியுமா? அந்த தைரியம் இப்ப உனக்கு இருக்கா? சொல்லுடி. நாய்களா, திமிராடா, உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லையா? மரியாதையா பின்னால போங்க. போங்கடா. சகல சக்தி ஒன்று கூடி எழுகிறதே, எழுகிறதே. என்னடா கேட்கலையா? செவிடாயிட்டீங்களா? என்னைய எதிர்க்க துணிஞ்சிட்டீங்களா? ஒவ்வொருத்தனையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எறிங்கடா. நாம யாருங்கிறதா அவங்களுக்கு காட்டுங்க. அதனாலே எரியும் நெருப்பு உயிர் வானில் அது மோதும். ஆக்ரோஷம் எறும்பும் கூட யானையாக உருமாறும். உனக்கு ஆயுதம் விழித்தால் வெற்றி வசம். அவனுங்கெல்லாம் வெறியில இருக்காங்க. இவ கொடுத்த தைரியத்துல கொலை வெறியில இருக்கிறானுங்க. இந்த பொண்ணை தயவு செஞ்சு விட்டுருங்க சாமி. கோயிலா சாமி, கேளுங்க. முருகா, முருகா. என்ன சாமி அப்படியா? என்ன சாமி இது சின்ன பசங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே? கட்டுங்க, உட்காருங்க, உட்காருங்க சாமி. முருகா, அவளை கொன்னு போட்டுருணும்டா. எனக்கு நிம்மதி இல்லாம செஞ்சுட்டா.
யாரா அவ? இவ்வளோ நாளா ரேப்புன்றத ஒரு ஆயுதமா வச்சிருந்தேன். இப்போ அந்த ஆயுதத்தை என் பக்கமாவே திருப்பிட்டா. அவளை கொன்னாகணும். அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் சாமி. அதான் உங்ககிட்ட இருந்து நழுவிடுச்சு. என் கையால சாகாம அவ உயிர் பிழைச்சது அவ அதிர்ஷ்டம் இல்லடா, அது துரதிருஷ்டமாகணும். கோரமா சாகறதுக்கு தாண்டா அவ உயிர் பிழைச்சிருக்கா. போய் அவளை தூக்கிட்டு வாங்க. இன்ச்சா நானே அவளை வெட்டணும். அது வரைக்கும் என்னோட வெறி அடங்காதுடா. சாமி, அவளை நான் கொண்டு வரேன். அவளை நீங்க தான் கொள்றீங்க. அது கண்டிப்பா நடக்கும். எந்த வழியா கொண்டு வருவ? எல்லா வழியும் மூடிடுச்சடா. சாமி, சில விஷயங்களை சாணக்கிய தந்திரத்தால மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சாமி. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.